கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை உயர்த்துகிற தேவன்ங்கிறதுல மூணாவது குறிப்பை தியானிக்க இருக்கிறோம். லிஃப்ட் தம் அப் ஃபார் எவர். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். யோசனையேல் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கான்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் வீண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார், ஜானகி அம்மாள் பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார். ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தில், உளையான சேற்றின் மரண பள்ளத்தாக்கிலிருந்து உயர்த்துவது. மரண பள்ளத்தாக்கு. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். இங்க பவுல் இப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்க நிறைய சொல்லுகிறார். அதான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தி அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 23:12 வாசிப்போமா? விடியற் காலம் பொழுது யூதர்களில் சிலர் ஒருமித்து, சிலர் ஒரு கூட்டம் சேர்றாங்க. கொலை செய்யறதுக்காகவே ஒரு கூட்டம் சேர்றாங்க. அதுக்காக கொலை செய்யறது. தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை சபதம் பண்ணி கொண்டாங்க. இப்ப சில கொலை எதனால நடக்கும்னா, ஒரு கோபத்துல ஓங்கி அடிச்சிருவாங்க. அடிக்கும் போது அவன் செத்து போவான், அவனுக்கு தெரியாது. அது ஒரு வகையான கொலை. அதுக்கு என்ன சொல்றாங்க? மோட்டிவ் கிடையாது சொல்றாங்க. ஆனா இது என்னன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் தான் இருக்கு. அது என்னது? பவுல் கொலை செய்யணும். பவுல் கொலை செய்யறதை தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 1 வசனத்துல இதனுடைய ரீசன் உங்களுக்கு காட்டுறேன். என்ன எல்லாத்துக்கும் ஒரு காரணம், மோட்டிவ் பாருங்க. 23வது அதிகாரம் அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து. நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னை பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, உற்று பார்க்கணும் அவசியம் இல்லை. பவுலுக்கு கண்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமஸ்கு வீதி வெளியே வரும்பொழுது ஆண்டவர் டைரக்டா என்கவுண்டர் சந்திக்கிறார். என்கவுண்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரவுடி ரோட்டோடைய வர்றான், போலீஸ் எதிர்த்து வந்து என்கவுண்டர். அதுபோல சவுல
ஆண்டவர் தமஸ்கு இதில் சந்திக்கிறார். இவனுக்கு 3 நாள் கண் பார்வை இல்லை. அனனியா ஜெபித்த உடனே ஒரு செதில் போன்ற ஒன்று கண்ணிலிருந்து வெளியே விழுவுது. அதனால அவருடைய பார்வையில கொஞ்சம் மங்கலா தான் இருக்கு. அநேக கடிதம் எழுதும்போது அவர் தன் கையினால எழுத மாட்டார். எழுதுறதுக்காக ஒரு நபரை வச்சிருப்பார். உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் கடைசி அதிகாரம் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல இந்த நிருபத்தை எழுதின தெர்த்துக்கியாகிய நான் கர்த்தர்கள், அவர் தான் பேரை சேர்த்துக்கிட்டார். பவுல் சொல்லல, இந்த நிருபத்தை ரோமர் நிருபத்தை எழுதின தெர்த்தேயு ஆகிய நான் கர்த்தர்கள் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனா ஒரு நிருபத்தை எழுதும்போது அவர் நான் என் கைப்பட நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவார். நான் என் கையாலே நான் எழுதினேன்னு சொல்லுவார். பார்வை கம்மியா இருந்துச்சு, இருந்தாலும் கலாத்தியர்ல எழுதும்போது பாத்தீங்கன்னா நானே இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அல்டிமேட் என்ன நான் சொல்ல வருவேன்னா பவுல்ல கண் ப்ராப்ளம். அதனால அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், சகோதரரை இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு நடந்தது. நல் மனசாட்சி. பவுலுக்கு நல் மனசாட்சி இருந்துச்சு, ஆனா ஆலோசனை சங்கத்தாருக்கு அது கிடையாது. எப்பவுமே நம்மகிட்ட எது இல்லையோ மற்றவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியும், நமக்கு அது பெருசா தெரியாது. இப்ப ஒரு அக்கா இருக்காங்க, அதுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க இருக்கும்போது அது என்ன நினைக்கும்னா, என்ன இவனுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, நான் 2 பசங்களை வச்சிருக்கேன்ல அப்படின்னு கத்தாரு. அந்த பொம்பளை பிள்ளை இருக்கிறவனுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கே இல்ல, எத்தனை பிள்ளை இல்லாம இருக்கு, ஆனா எனக்கு ஆண்டவன் சேர்த்து ஒரு பிள்ளை கொடுத்துருக்காரு, பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா. இப்ப எது இல்லையோ அது ஒரு வித்தியாசமா தெரியும். அதனாலதான் இங்க பார்க்கணும். அப்பொழுது பிரதான ஆசிரியன் அனனியா அவனுக்கு சபையாக வந்ததை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கண்ணு பார்வை கொஞ்சம் டிம். அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்னா, கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உன்னை அடிப்பார். என்ன அடிச்சு விட்டாரு. அப்ப இது ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி அவங்க கொலை செய்வங்கிறதுக்கு இதான் காரணம். தேவன் உன்னை அடிப்பார், நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்து இருக்கிற நீர் நியாயப்படுத்த என்னை எப்படி, அதாவது நீ என்ன செய்யணும், என்னை நீ நியாய பிரமாணம் என் பிரச்சனை என்ன நான் சொல்லுவேன், நீ ஆர்கியூ பண்ணணும், கடைசியில் எனக்கு தண்டனை விடு, ஆனா பேசுறதுக்கு முன்னாடி அடிச்சா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசர் பாருங்க, இவர் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்யலைங்கிறார். அது தேவனுக்கு முன்பாக, அந்த தேவனுக்கு முன்பாக நான் சொல்ற வார்த்தை இப்ப இவங்க எடுத்துட்டாங்க. தேவனுடைய பிரதான ஆசிரியர் வைராயா வையவே இல்லை. சரி பார்ப்போம். அதற்கு பவுல், சகோதரரே இவர் பிரதான ஆசிரியர்கள் எனக்கு தெரியாது. பார்வையில கொஞ்சம் டிஃபெக்ட் வச்சுக்க. இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது யார் யார் இங்க இருக்கீங்கன்னு சொல்லி. நான் பைபிளையும் நான் வாசிக்கிறேன், பார்த்து தான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு நாள் என் மனைவி சொன்னா, உண்மையிலேயே உங்களால வாசிக்க முடியுமா கேட்டான். இப்போ வாசிக்காம நான் போய் வாசிக்க முடியுமா? ஆமா ஆமா உங்களுக்கு தெரியுதுல அப்படின்ட்டு போயிட்டான். காரணம் என்னன்னா பவர். அப்ப இந்த நேரத்துல தான் பிரச்சனை வருது. இந்த நேரத்துல பிரச்சனை வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9வது வசனத்துல, ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிட்டு. நீங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த பிரச்சனையில பவுல கொன்னேப்படலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பவுல் பரிசுத்தனத்தை வேத பாரத்தில் இருந்து இந்த மனுஷனத்துல ஒரு பொல்லாங்கையும் காணோம். பேவரா பேசுறாங்க. ஒரு ஆவி அல்லது தேவன் தூதன் இவனை பேசுனால் நாம் தேவனோட போறது. இப்ப ஆர்கியூமெண்ட் வந்த போது சவுல் தப்பிக்கும் பொழுது மிகுந்த கலகம் உண்டான பொழுது இப்ப என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பவுல கொலை செய்யணும்னு நினைச்சோம், இங்க இந்த சண்டையில இவர் காலி ஆயிடுவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பவுல் ஒரு நாள் பீருண்டு போனாடு. பீருன்றது பிச்சுறது, கை வேற கால் வேற பிச்சு பீருன்றது. பீருன்றது வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் சிங்க கையில சிக்கிச்சுன்னா சிங்கம் அப்படி பீஸ் பீஸா பிச்சு, அந்த மாதிரி பவுல பிச்சுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. சேனாதிபதி பயந்து, ஆண்டவர்
மரண பள்ளத்தாக்கு வழியாக தாம் பிள்ள போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை. சேனாதிபதி பயந்து, இது நடக்குது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலோசனை சங்கத்தால் நடக்குது. அந்த ஆலோசனை சங்கத்தாருக்கும் சேனாதிபதி சம்மந்தமே கிடையாது. ஆனா அந்த ஒரு தேவதூருக்கும் அனுப்பிட்டான். அவனை பயந்து போர் சேவர்கள் இடத்திலிருந்து இழுத்துக்கொண்டு கோட்டைக்குள்ளே போய் கட்டளையிட்டான். இப்பதான் அவருடைய வாக்கு தத்தம் வருது. எப்பவுமே நம்ம போற பாதை அவருக்கு நல்லா தெரியும். பவுல் ஒரு மரண பள்ளத்தாக்குல போறா நல்லா தெரியும். இந்த நேரத்துல அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறாருங்கிறத நான் காட்ட முடியும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பக்கத்துல வந்து நிற்கிறார். கர்த்தர்ங்கிறது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். உங்களுக்கு வசனம் தெரியுமான்னு தெரியல, அதான் உங்களுக்கு காட்டியிருக்கு. அப்போஸ்தலர் யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவன் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம்னு சொல்றாங்க. அந்த கர்த்தர் தான் பவுல் ஒரு மரண பள்ளத்தாக்கு இருக்கும்போது கர்த்தர் பவுல் அருகே நின்று, பவுலே திடன் கொள். உங்களுக்கு எனக்கும் பயம் வந்துடும், வருமாறாத. உங்களுக்கு இந்த பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிறீங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்கிற எங்களை பிடிப்பாங்க. பவுலை திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமா எருசலேமில் கொடுத்தாச்சு, ரோமாவுக்குள்ள சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்ப ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 இதைத்தான் அவங்களுக்கு ஆரம்பிச்சு. விடியற் கிளம்புது, ராத்திரி ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துட்டார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அப்படி கொடுத்துட்டாரா அப்படியே காணுது. யூதர்களில் ஒரு சிலர், இந்த ஒரு சிலர் யார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். இந்த ஒரு கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதருடைய குரூப், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்கள். இந்த இதே சவுல பவுலா சவுல அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொண்டிருந்தான். அவங்கள கட்டி கொண்டு வரணும். இப்ப இவங்க ட்ரைனிங் கொடுத்த பவுல், சவுல் பவுலா மாறிட்டார். தமிழ்ல சொல்லுங்க, வளர்த்த மாடு மார்பிள குத்திடுச்சு. இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்ப இவனை கொலை செய்யறதுக்கு அடுத்த ஒரு டீமை ரெடி பண்றாங்க. அதனாலதான் 13 இப்படி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு 40 பேருக்கு அதிகமாக, 40 பேர் அகேன்ஸ்ட் ஒன் மேன். 40 பேர் சேர்ந்து பவுலை கொலை செய்யணும் சொல்லி சபதம் பண்ணி கொண்டார்கள். நான் என்ன செய்ய மாட்டோம், புசிப்போம் இல்ல குடிப்போம். இது யார் செய்வாங்க அப்படின்னு எஸ்தர்ல தான் நாங்க பார்க்கலாம். எஸ்தர் முருகதாய் சொல்றாரு, யூதர்களுடைய வம்சம் அழிஞ்சு போயிடும், உன்னைய ஆண்டவர் வச்சதுக்கு காரணம் இதுதான், நீ ஜெபிக்கலன்னா இது வேற யாருக்காவது போயிடும். அதுக்கு ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சு. முருகதாய், நீங்க எல்லாரும் வெளியில வந்து ஜெபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் சாப்பிடவும் மாட்டோம் குடிக்க மாட்டோம், ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சு கொண்டிருக்கோம். அதே ஆவி, அதே சேம் ஸ்பிரிட் 40 பேருக்கு வந்துருச்சு. இப்ப 14 வசனம், இவங்க பாஸ்ட போறாங்க. யார் இவங்களுக்கு காசு கொடுத்து, யார் இவங்களை ரெடி பண்ணி, யார் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த பிரதான ஆசிரியத்திலும் மூப்பரிடத்திலும் போய் நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு சபதம். இப்ப இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க, எங்கெல்லாம் வளர்த்து வச்சீங்க, உப்பு போட்ட இடத்துல நான் உப்பு போட்டு சாப்பிட்டுருக்கோம், உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம், எங்களுக்காக நீங்க செலவழிச்சது எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்ய போறோம்னா
40 பேர் ஒண்ணா சேர்ந்தாச்சு. சேர்ந்து சபதம் பண்ணியாச்சு, நாங்க உறுதியாக இதை செய்வோம். சரி, இப்ப பிரதான ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரதான ஆசிரியர் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எபிரேயர் 9வது அதிகாரம் 7வது வசனத்துல, எபிரேயர் 9:7, வருஷத்துக்கு ஒரு தரம் பிரதான ஆசிரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்கு தனக்காக அவன் ஜெபம். ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவர், இருந்தாலும் நான் உங்க சமூகத்துக்கு வர்றேன், ஏன் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, அடுத்து என் ஜனத்துடைய பாவத்தை மன்னிங்கன்னா அவன் கேட்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். பிரதான ஆசாரியனுடைய ஜெபிக்கிறது எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப நம்ம பார்க்க சகரியா நல்லா வயசாச்சு. வயசாகும் போது அவர் வேலை என்னதுன்னா ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்யறார் பாருங்க. அந்தபடி அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சன்னியாசி ஊழியருக்கு சேர்த்துக்கு காத்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு வாழ்ந்த காலத்துல நூற்றுக்கணக்கான ஆசாரியர் இருப்பார். இவருக்கு வயசாயிடுச்சு. இவர் பேரெல்லாம் எழுதி சீட்டு போட்டு யார் உள்ள போய் ஜெபம் பண்ண சொல்லி ஒரு சீட்டு போட்டு கொடுப்பாங்க. சீட்டு பெற்றோர் தூபம் காட்டும் வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாக வெளிச்சென்று ஜனங்கள் வெளியில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தேவனுடைய பிரதான தேவனுடைய ஆசாரியன் உள்ள போய் ஜெபிக்கணும். ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தனக்காக, அப்புறம் தேவனுடைய சமூகத்துக்கு. ஆனா இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான காரியம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 22வது அதிகாரம் 5வது வசனம். அவன் பிரதான ஆசிரியர், எந்த பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்துல போய் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கணுமோ அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசிரியர் சேனை தொடர்ந்து கொண்டு போய் அவரை காட்டி கொடுக்க வைக்கிறார்கள். அப்ப யூதாஸ் என்ன சொல்றாரு, நான் கொடுக்குறேங்கிறார். அவர்களுக்கு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பணம் எங்கிறது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த காணிக்கை பணத்தை எடுத்து கொலை செய்வதற்காக கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா, இவருடைய இதான் உறுதியா சமூகம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 15வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு கிரிமினல் பிளான் நடக்கும். கிரிமினல் பிளான் என்னன்ற உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப 2 வகையான கோர்ட் அங்க இருக்கும். ஒரு கோர்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை சங்கம் 23:1 ஆலோசனை சங்கம். இங்க யார் இருப்பாங்கன்னா, யூதர்கள் மாத்திரம் இருப்பாங்க. யூதர்கள் டிஃப்ரெண்ட் கிரேட்ல உள்ளவங்க, படிச்சவங்க, அவங்க இந்த நியாயப்பிரமாணம் கரைச்சு குடிச்சவங்க அவங்க உட்காந்துருப்பாங்க. செலக்டட், அது அவங்க கிரீம் ஆஃப் தி பீப்புள் தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சில போலீஸ் இருப்பாங்க. இங்க என்கொயரி நடத்துவாங்க. இன்னொன்னு என்ன, ரோமருடைய நியாய சங்கம், அது ரோமர்கள் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த மத சம்பந்தப்பட்டதை தலைப்பட மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, யார் யாரெல்லாம் தேசத்துக்கு விரோதமாக கலகம் பண்றாங்க, தேசத்துக்கு விரோதமாக கலகம் பண்றவங்க, சட்டம் போவாங்க, டாக்ஸ் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தனி. இப்ப ட்ரையல் அங்க போகணும். எங்க போகணும்? ரோமருக்கு சொல்ற பாத்தீங்களா? நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து ரோமாபுரியில சாட்சி கொடுத்தது போல, ரோமாபுரியில எருசலேம்ல சாட்சி கொடுத்தது போல, எருசலேம்ல சாட்சி கொடுத்தார், முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பொய், எங்க நியாய சங்கத்துல போய் இன்னொரு சின்னதா ஒரு ட்ரையல் பார்க்க வேண்டியிருக்கு. யார? சவுல. அதனால பவுல, நீங்க தயவு செய்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க, அதை நாங்க போட்டு தருவோம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலைகாரன் பாளையங்கோட்டை கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்கான். கோர்ட்ல கொண்டு போன இடத்துல இவன் கொலை செய்யறதுக்கு கோர்ட்டுக்குள்ளேயே போய் பாம தூக்கி போட்டு ஜட்ஜி முன்னாடியே அந்த கூண்டுலயே வச்சு வெட்டிட்டாங்க. அன்னைக்கு
இதே தான் பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. ஆனபடினாலே 15 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 23:15 ஆனபடினாலே நீங்கள் ஆலோசனை சங்கத்தோடு கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாக விசாரிக்க. இன்னொரு நாங்கள் ட்ராய் வைக்க போறோம். அதிக திட்டமாக நாங்கள் விசாரிக்க போறோம். அதனால நீங்க என்ன செய்யணும், சேனாதிபதிக்கு காண்பித்து, சேனாதிபதி யாரு, மிலிட்டரி ஆபீசர் காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்திலே கூட்டு வரும்படி கேட்பதாக, அவன் கிட்டே வருவதற்கு முன்பே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தம். செய்தியில தலைப்படுது ஆண்டவர் you will lift up forever. மரண பள்ளத்தாக்கு போற இன்னும் ஃபியூ டிஸ்டன்ஸா இருக்கு. எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆலோசனை சார் கேட்டாங்கன்னா கொடுத்து ஆகணும், அனுப்பி ஆகணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு தேவ தூதனை போல ஒருத்தர் அனுப்புகிறார். அது யாருன்னா பானார். இந்த சற்பனையை பவுலுடைய சகோதரனுடைய குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்கு போய் பவுல்கிட்ட போய் சொல்றான். பவுலுடைய சகோதரனுடைய குமாரன். உங்களுக்கு புரியுதாப்ல நான் சொல்றேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீங்கெல்லாம் போயிட்டு வர முடியுமா? நான் போனா, சார் எதுக்கு சார் வந்திருக்கீங்க, உட்காருங்க சார் என்ன சொல்லி எனக்கு கேட்பாங்க. சார் வாங்க சார், எதுக்காக வந்திருக்கீங்க? ஆனால் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பாங்க, டீ சப்ளை பார்த்துருக்கீங்க. டீ கிளாஸை தூக்கிட்டு போவான், எல்லாரும் கட 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 கடனை போவான். அது யாராக இருந்தாலும் உள்ளே போயிடுவான், போய் டீயை கொடுப்பான், அந்த கப் எடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி ஒரு பையன், டீ பையன் மாதிரி. டீ இருந்துச்சாலும் எனக்கு தெரியாது, சொல்றேன். அவன் போய் நியூஸ் கேட்டுட்டான். 17 அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதி ஒரு அனுப்பு. பாருங்க ஆண்டவர் எப்படி எல்லாம் இங்க 40 பேர் பிளான் போடுறாங்க. ஆமா, இந்த வாலிபனை சேனாதிபதியில் கொண்டு போய் அவனிடத்துல அறிவு. அந்தபடியே இவன் அவனை சேனாதிபதியில் கொண்டு போய் 100க்கு அதிபதி தான் கூட்டு போக முடியும். சேனாதிபதி தான் கேப்டன், அவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு. கூட்டி கொண்டு போய் காவலில் வைக்கப்பெற்ற பவுல் என்னை அழைத்து வருகிறார். இந்த வாலிபன் சான்று. வாலிபன் பேர் இருக்கா? இல்ல. ஒரு முக்கியமான வேலையை அவன் மூலமாக செய்ய வைக்கிறார். அப்பொழுது சேனாதிபதி அவனை அழைக்கிறது, நீ என்னிடத்திலே அறிவிக்க வேண்டிய என்ன? அதற்கு அவன், யூதர்கள் பவுலுடைய கதை அதிகமா மனசுக்கிறது போல, கிறிஸ்டல் கிளியரா சொல்றான். கூப்பிடுவாங்க போல, நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை கூட உண்மை வேண்டிக் கொண்டு, நீர் அவனுக்கு சம்மதிக்கு பண்ண வேண்டாம். அவளுக்கு 40 பேர் அதிகாரிகள் ரெடியா இருக்காங்க. பதிவு இருந்துகிட்டு இருக்காரு. பதிவு என்னது? அப்படியே அந்த புலி பாயறதுக்கு அப்படியே காத்துட்டு இருக்கும். வந்தா பாஞ்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு பக்கம் 40. ஆனா இங்க பவுல உயர்த்துறது எத்தனை பேர் கொண்டு வரும்? இதுதான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ 40 பேர் தான் நான் உன்னால கொண்ட முடியும். அந்த சொல்ல நான் உனக்கு எத்தனை பேர் கொடுக்குறேன் பாருங்க சொல்லி. அப்படி சேனாதிபதி யார்ட்டையும் சொல்லிடுறாரு. ஏன் சொல்லிடுறாருங்கிறான்னா பிளானை மாத்திடுறாங்க. அதனால சொல்லாத, குவாய்ட்டாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். பின்பு 100க்கு அதிபதி 2 பேரும். அப்ப 100க்கு அதிபதி 2 பேர் என்ன அர்த்தம்னா, இந்த 100க்கு அதிபதி மேல கீழே 100 பேர் இருக்காங்க. இங்கே 200 பேர். 2 பேர் 2னா 200 பேர் வந்தாச்சு. அழைத்து சர்சியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காவல். சொன்ன 200 பேர். இப்ப 2 பேர் சொல்றாரு, இவரே நீ ஒண்ணு உங்ககிட்ட 100 பேரையும் கூட்டுவா, உங்ககிட்ட 100, அதாச்சும் 200 பேர். 200 பேர், 200 காவலாளிகள், 70 குதிரைகள். 70 குதிரைகள், 270 குதிரைல. இங்க 40 பேர்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே வெப்பன் வச்சிருப்பாங்க, கத்தி வச்சிருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணும். அதாவது மிட் நைட். இவங்க காலையில தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உயர்த்துவதற்கு முடிவு பண்ணார்னா ஃபார் எவர். இவர் எங்க போக வேண்டியது? குழிக்குள்ள போக வேண்டியவர். பவுலை ஏற்றி, இது மேல ஏற்றி, குதிரை மேல ஏற்றி சேனாதிபதியாக டாக்ஸுக்கு பத்திரம் வாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டப்படும். எடுத்துக்கலாமா? எஸ்தர் பக்கம் 630 630
3:0. எஸ்தர் 6வது அதிகாரம் 12வது வசனம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமான் முருகத்தாய். ஆமான் என்ன நினைச்சான், ராஜா சொல்றதானே எனக்கு தான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால பெரிய லிஸ்ட் எடுத்துப்பேன். நான் அங்கே போகிறது கிடையாது. என்னெல்லாம்னா ராஜ வஸ்திரம் இருக்கணும், ராஜா போகிற குதிரையில் போகணும், அதெல்லாம் ட்ரெஸ்லேயே பண்ணணும். அப்போ ராஜா சொல்றாரு 6 எஸ்தர் 6:10, நீ சொன்ன எல்லா ஒன்று கூட குறையாம பார்த்துக்கோ, ஒன்னோட குறை நீ சொன்ன அத்தனை இருக்கணும். இவன் நினைச்சு அவனுக்கு நினைச்சு, ஆனா அத்தனை யாருக்கு போதும் மூர்க்கத்தாய் போதும். அந்தபடியே ஆவான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மூர்க்கத்தாயை அலங்கரித்து அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வெளியிலே உழவும்படி செய்து ராஜா பிடிச்சு என்று கூறினார். இதுதான் அவர் பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு. பின்பு முருகதாய் ராஜாவுடைய அரண்மனை வாசலில் திரும்பி வந்தான். இவரு எப்பயும் போல இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நீ உயர்த்தினாரப்பா, ஆனா என் சீட்டு எங்க இருக்கு, அரண்மனை வாசல் தான் வந்துட்டார். திரும்பி வந்தான். ஹாமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு. இப்ப இந்த 40 பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டுனா, பவுலை நாங்க கொல்லாம சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். இப்ப என்ன குதிரையில ஏறி போயிட்டார் அவர். எத்தனை பேரு லிஸ்ட் காமிச்சேன். 200 காவலாளர்கள், 70 குதிரை நடுவில் வச்சிருக்காங்க, தொடவே முடியாது. ஆமான் என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆண்டவர் ஆமான் அழிச்சார். இந்த 40 பேருடைய நிலைமை என்ன தெரியாது. ஆனா போகும்போது முக்காடு போட்டுட்டு போறாங்க. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, மற்றதிக்கிறோம் ஐயா, நீர் எங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறது ஐயா. மரண பள்ளத்தாக்கு வழியாக சென்று தாவீதை உயர்த்தினீர் ஐயா. அதே மரண பள்ளத்தாக்கு வழியாக சென்ற பவுலை உயர்த்தி நீர் வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.